எல்லாருக்கும் என்னன்னா உண்மையிலேயே விருப்பம் அமைதி தான். நமக்கு புரியுதோ புரியலையோ நம்ம அப்பப்போ அமைதியாக இருக்கத்தான் விரும்புகிறோம். இப்போ குழந்தையா இருக்கிற போது விளையாட்டு பொருள்லாம் கிடைச்சா நமக்கு அமைதின்னு நினைச்சோம். நமக்கு ஒரு பொருளாக வாங்கி கொடுத்தாங்க, நிறைய பொருளை சேர்த்தோம் நம்ம. இப்போ விளையாட்டு பொருள்லாம் நமக்கு பிடிக்குமா? இப்போ போய் பம்பரம் விளையாடுறியான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இப்போ பம்பரம் விளையாடுற வயசு இல்லை, இப்போ நம்ம வேற விளையாட்டு விளையாடுற வயசு. ஆகையினால பம்பரத்தில் நமக்கு தாத்பரியம் முக்கியத்துவம் இப்போ கிடையாது. ஆக நமக்கு லட்சியம் அமைதி, ஆனந்தம், நிறைவு தான். ஆனால் அதுக்கு ஒரு சமயம் ஒரு பொருளை சார்ந்திருக்கும். இப்போ ஆசிரமத்துக்கு வந்தால் அமைதின்னா, அமைதிங்கிறதுக்கு ஆசிரமத்துக்கு வர்றது அமைதிக்காக. இப்போ எல்லாமே ஒரு லட்சியம் என்னன்னா என்ன சொல்லணும்னா, பிரைமரி லட்சியம், அதுக்கு செகண்டரி லட்சியம் சொல்லணும். ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்குன்னா, இந்த அமைதிங்கிறதே லட்சியம்னு தெரியலை. அதனால எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், இது அடைஞ்சதுக்கு பிறகு அடுத்தது இன்னொன்று வேணும். முக்கியமாக அமைதி தான் வேணும்னு சொல்கிறதுக்கு தெரியலை, சிந்திக்க தெரியல. ஒரு பெரியவரே சொல்கிறார், மனிதன் உண்மையிலேயே விரும்புவது அமைதியைத்தான், ஆனால் அமைதியைத்தான் தான் விரும்புகிறோம் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் வயது 70 ஆகியும் அவனுக்கு அமைதி கிடைக்கவில்லை. அதிலிருந்தே தெரிகிறது அவன் அமைதியைத்தான் விரும்புகிறான். அந்த அமைதிக்கான வழிமுறையை தெரிந்து அவன் செல்லுகிறானா என்று அவனுக்கே தெரியவில்லை.